அது செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே நாம் வாழ்வது. கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறதோ, ஒரு செட்டைகளுக்குள்ளே வைத்து தேவன் நம்மை பாதுகாக்கிறதான தேவனாக இருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்கள், அந்த செட்டைகளின் கீழ் வாழுகிறதான மக்கள் நாம். ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்குள்ளே நாம் வரல. அடைக்கலம் இல்லாத நாம் ஒரு அடைக்கலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ரட்சிப்புனா அதுதான். ரட்சிப்புனா இந்துவாக இருந்த கிறிஸ்துவராக மாறிட்டார்னு அர்த்தம் கிடையாது. ரட்சிப்பு என்றால் என்ன? பாதுகாப்பற்றவன் இப்போது பாதுகாப்புக்குள்ளே வந்திருக்கிறான். அடைக்கலம் இல்லாதவன் இப்போது அடைக்கலத்துக்குள்ளே வந்திருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அந்த சட்டையின் கீழ் எத்தனை பேர் அடைக்கலமாக வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நிறைவான பலன் கிடைக்கும். சட்டைகளின் கீழ் நிறைவான பலன், அங்கே சுகம் இருக்கிறது.